ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, இந்த திருச்செங்கோடு வட்டத்தில் இங்கே இறையமங்கலம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குதுங்க. அங்கே அம்மா மன்றம் ஒன்று இருக்குதுங்க. மன்ற தலைவர் பேருங்க சோமசுந்தரம். துணைவியார் பெயர் வந்துங்க லட்சுமி, சக்தி லட்சுமி. இவங்க நல்ல முறையில் தொண்டு செய்வாங்க. இவங்க 2 பேரும் ஒரு முறை கரூர் பைபாஸ் ரோட்டில் 2 வீலரில் போயிட்டு இருக்கும் பொழுது ஆக்சிடெண்ட் ஆகி 2 பேரும் மல்லாக்க கிடக்கிறாங்க. எவனோ ஒரு வண்டிக்கார தட்டி எரிஞ்சிட்டு போயிட்டான். அந்த ரோட்டில் எப்பொழுதுமே 100 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் சரமாரியே வந்துட்டு இருக்குங்க. நான் அம்மாவோட கருணை பாருங்க, இவங்க கீழுந்து கிடக்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஒரு வாகனம் கூட அந்த வழியை வரலிங்க, ஒரு சைக்கிள் கூட வரலிங்க. அக்கம் பக்கத்துவங்களாம் ஒடியாந்து இவங்க தூக்கி ஓரமாக கொண்டு வச்சு முதலுதவிகளை செஞ்ச பின்னால் தானே வாகனம் போக்குறது மறுபடியும் ஆரம்பமாகுது. அதுக்குள்ள ஆஸ்பத்திரி கொண்டு போய் வைத்தியம் பண்ணி நல்ல முறையில் பொழைச்சிக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு நம்ம குருபாபான் என்ன பண்ணாங்க, அந்த சக்தி லட்சுமியுடைய கனவுல போய் வேப்படையோடு போய் நிற்கிறாங்க. மகளே, உன்னுடைய ஆயுள் முடிந்து விட்டது என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களா. தெரியாதுங்க அம்மா, போன வாரமே உன்னுடைய ஆயுள் முடிந்து விட்டது மகளே. நீ மன்றத்தில் காட்டும் ஈடுபாட்டின் காரணமாக, மன்றத்தில் செய்யும் தொண்டின் காரணமாக உன்னுடைய ஆயுளை நான் நீட்டித்து கொடுத்திருக்கின்றேன். தொடர்ந்து தொண்டு செய்து வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறைச்சிட்டாங்க. ஆமா சக்தியிலே, தொண்டு செய்தால் துயரம் இல்லாமல் வாழலாம். தொண்டு செய்யறேன்னா பட்ஜெட்டில் துண்டு உழுது சக்திகளை. அதனால தொடர்ந்து தொண்டு செய்வோம். ஓம் சக்தி.